ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னிலேருந்து வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க, நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஸ்டினே வந்தாலும் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணுங்கிறக்கா 11, 12, 13, 14, 15 சொல்லிட்டு ஆர்டர் அட்டன் பண்ணாங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ அதை அட்டன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி அட்டன் பண்ணுற கொஸ்டினுக்கு 11 ஏபின்னு இருக்கும், அதாவது 12 ஏபின்னு இருக்கும், ஏபி இருக்கும். அதை கரெக்டாக போட பாருங்கள். ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். அனெக்சரில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ண பாருங்கள். சப்ஜெக்ட் கூட அடித்து எந்த ஒரு திருத்தம் இல்லாமல் நீட்டாக எழுத பாருங்கள், அடிக்காமல் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி கலர் பென்ஸ் யாரும் யூஸ் பண்ணிடுறாங்க, வித்துகள் ரிசல்ட் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளூ பிளாக் தான். உங்கள் ஹால் சூப்பர்வைசர்ட்டையும் அதை கேட்டுக்கோங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்களாம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயிலட் கலர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வித்துகள் ரிசல்ட் வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய பேர், அதாவது லாஸ்ட் டைமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வித்துகள் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கு 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவு போவேனா. ஸோ அதனால் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி பேஜஸ் வந்து கரெக்டாக வந்து எழுத பாருங்கள். உங்களுக்கு ஒரு 15 மார்க் இருக்குது அப்படின்னா அதுக்காக 10 பேஜஸோ 12 பேஜஸோ உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் லிமிட் இருக்கும், அதை வச்சு எழுத பாருங்கள். ஸோ உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் டீலிங் கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஹியூமன் ரிலேஷன் எத்திக்ஸ்க்கு வந்து நிறைய ஐடியா சொல்லியிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.